அப்போல்லாம் வந்து பெட்ரூம் அப்படின்னா 10/8 பெட்ரூம், அதே 10/10, ஹால்னா ஒரு 16/10 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே வந்து அவங்களுக்கு அது போதுமானதாகவும் இருந்தது, அப்படிதான் நினைச்சாங்க. அதாவது 2 அப்போல்லாம் 10 பேர் இருக்கிறதுக்கு அந்த வீடே அது ஓகேவா இருந்தது. இன்னைக்கு 2 பேர் இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மாண்டம் தான். நாங்கள் வந்த புதுசுல எல்லாம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்தா போதும், வீடு குடி போயிடுவாங்க. பட் இன்னைக்கு வந்து ஒரு வீடு இன்னைக்கு 1 crore கட்டுறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 25 lakhs இன்டீரியர் பண்ணால் தான் அவங்க போய் குடியிருக்கிற அளவுக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதையும் எல்லாரும் பண்ணுறாங்க. பட் இன்னுமே சில பேர் பயப்படுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு அந்த மாதிரி பிரிக்ஸ் வந்து ஹீட் இன்க்ரீஸ் பண்ணிடும், அந்த மாதிரி தேவையில்லாமல் பயப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் அண்ட் ஆல் நம்ம பிசிசி போடுறதுக்கு முன்னாடி டெர்மைட் ப்ரூவ் பண்ணி பிசிசி போட்டுருவோம், அவ்வளோதான். பட் இப்போ மாடர்ன் மெத்தடாலஜியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் லெவல்லே உள்ளே எல்லாம் வந்து டியூப் வந்து நம்ம பதிச்சிருவோம். இல்லை இன்றைக்கி வந்து ஒரு 30 lakh மினிமமாக லோன் வாங்கினீங்கன்னா 20 years லோன் கட்டி நீங்கள் முடிக்கிறப்ப 30 lakhs இன்னொரு 30 lakhs நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாகவே கட்டியிருப்பீங்க. அதாவது நாங்கள் வந்த புதுசுல எல்லாம் வாஸ்து கிடையாது. அந்த இடத்துக்கு எந்த மாதிரி சூட்டபுளாக இருக்குன்னு அப்படி பிளான் போட்டு கொடுத்தோம். பட் இன்ஜினியரிங்கில் இருக்குது. அது என்ன இருக்குன்னா ஓரியன்டேஷன், அதாவது எந்த பக்கம் விண்டோ வச்சா நமக்கு காற்று வரும், அப்படி தான் நாங்கள் பார்த்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் அது போக 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 அதெல்லாம் மருவி ரொம்பவும் வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நிறைய இடத்துல வந்து இப்போ 90 degreeக்கே இருக்காது பில்டிங். அவன் தப்பு பண்ணியிருப்பான், கேட்டால் இல்லைங்க அது வாஸ்துப்படி கொஞ்சம் இழுத்து வைக்கணும் அந்த மூலையில், அதனால் இழுத்து வச்சுட்டேன் அப்படின்றோம். அப்படி தான் இன்றைக்கி போயிட்டு இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாது. வீடு முந்தியெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா நான் வந்து ஒரு 100 வருஷம் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, ஒரு 30 years இருந்தால் போதும், அதுக்குள்ளே நிறைய மாடனாக மாறிடுது, மாற்றிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஈரோடில் ஸ்ரீ சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் கைலாசன் அவரை பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் டவுட்ஸ் நிறையா இருக்கலாம். ரெசிடென்ஷியல் ஸ்பேசஸ்ஸு, கமர்ஷியல் ஸ்பேசஸ்ஸு, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறவங்களா இருக்கலாம், பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கவங்களா இருக்கலாம், உங்களுக்கு இன்டீரியர்ஸ் ஒரு நீட் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் நிறைய டவுட்ஸ் இன்றைக்கி நம்ம கேட்டு அவர்கிட்ட கிளியர் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வெல்கம் பண்ணிடலாம். அங்கிள், வெல்கம் டு த ஷோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸ்ரீ சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஈரோடில் ஒரு ரெனவுண்டு பிராண்டாக இன்றைக்கி இருக்குது. பட் அதோட ஆரிஜின்ஸ் இத்தனை வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணி பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி ஆரம்பிச்சிங்க, எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க, உங்களோட ஜேர்னி? அதாவது எங்கள் ஃபாதர் வந்து கான்ட்ராக்டர். அவர் வந்து ஆர்டியில், ஹைவேஸில், பிடபிள்யூடிலலாம் வந்து கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அதனுடைய பேஸில் தான் வந்து நான் வந்து சிவில் இன்ஜினியரிங்கை வந்து தேர்ந்தெடுத்தேன். அப்போது நான் வந்து சக்தி இன்ஸ்டியூட்டில் வந்து டிப்ளமோ பண்ணேன். அது வந்து நான் 1986 April 19th அன்னைக்கு வந்து நான் என்னுடைய ஃபைனல் எக்ஸாம் முடியுது. நான் வந்து 20th அன்னைக்கு வேலைக்கு வந்துட்டேன். ஏன்னா அப்பா கூடவே அந்த வேலை பார்க்குறதுக்கு வந்துட்டேன். நான் தொடர்ந்து அவர் கூட ஒரு 1 or 2 years வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போவே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அதனால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது வேலைகள் சிவிலில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டை எனக்கு அதிகம் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து தான் வந்து நம்ம ஏன் வந்து இது மாதிரி டிபார்ட்மெண்ட் வேலைகளோட ப்ரைவேட்டில் வந்து செய்யலாம், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் தான் 2 years கழித்து 88ல் வந்து ஸ்ரீ சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற நேமில் ஈரோடு சக்தி ரோட்டில் வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தேன். ஓகே, பட் நிறைய பேர் அந்த காலத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபு, ஒரு ஜாப்னா ஒரு தைரியமாக இருக்கும், வீட்லேயும் அதுக்கு தான் போக சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனாலே பயப்படுவாங்க. எப்படி அந்த டைமில் உங்களை நம்பி அலோவ் பண்ணாங்க? வந்து நான் கூட வந்து அப்போது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எல்லாம் எழுதியிருக்கேன். நான் போய் எழுதினேன், கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலாமான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் வந்து தொடர்ந்து நான் அந்த டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தப்பெல்லாம் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் எவ்வளோ சிரமப்படுறாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறது வந்து அங்கே போனால் நமக்கு கண்டிப்பாக 30ஆம் தேதி ஆனால் சம்பளம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையெல்லாம் தாண்டி அவங்கெல்லாம் எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. அவங்க சுதந்திரமாக வேலை செய்ய முடியல, அதுதான். அப்போது நம்ம சுதந்திரமாக நம்மளுடைய எண்ணங்களை வந்து செயல்படுத்தணும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரைவேட்டில் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து கைவிட்டுட்டேன்.
ஆல்ரெடி ஃபாதர் கான்ட்ராக்டாக இருந்து ஒர்க் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு எதுவும் வரல வீட்டில். ஓகே. பட் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பிஸ்னஸில் இறங்குறோம். நம்ம இன்னும் இப்போ ஒரு வெளியே தெரியிற ஒரு ஃபேமஸான பிராண்டாக இருக்கும் இந்த பேர். பட் ஆரம்ப காலத்தில் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கிளையண்ட்டுன்னு நம்ம எடுத்திருப்போம். நம்மளை நம்பி புதுசாக ஆரம்பிக்கிறவங்களை நம்பி சரி கொடுப்போம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கிளையண்ட் எப்படி எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு. அதாவது வந்துட்டு அந்த என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே வந்து அவங்க அப்பா வந்து டாக்டருக்கு வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி டொனேட் பண்ணுறாரு. அந்த ப்ராஜெக்ட் தான் எனக்கு முதல் வந்து கிடைச்சிது. அப்புறம் அதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால அங்கிருந்து கொஞ்சம் இன்ஜினியர்ஸும், அது போக அவங்க சைடில் கிளைண்ட் சைடில் இருந்து வந்த ஒரு இன்ஜினியரும் ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதன் காரணமாக தான் வந்து நான் வந்து அந்த ப்ராஜெக்டையே என்னால் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செய்ய முடிஞ்சது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்ட் ஓவரும் பண்ணிட்டோம். அவங்க அதுக்கப்புறமும் இன்னை வரைக்கும் நான் அவங்களோட வந்து ரிலேஷனில் இருந்துகிட்டு தான் இருக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இவ்வளோ வருஷம் நிறைய கிளையண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து நிறைய விதமான ரெக்குயர்மெண்ட்ஸ் புதுசாக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகும், நிறைய பக்கம் ஏமாந்துடுறாங்க. சம்டைம்ஸ் அது கிளையண்ட் சைடும் அவங்க ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளையண்ட் சைடில் ஒரு டாப் 3 திங்ஸ், இது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுட்டு ஒரு ப்ராஜெக்டை கன்சல்டன்ட் கிட்ட போங்க, இது பேசிக்காக இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை வந்து தெளிவாக நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்ன நீட் அப்படிங்கிறது. சிலர் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல எடுத்து நான் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு எனக்கு கட்டடம் வேணும் அப்படின்ட்டா அவர் ஒரு சின்னமாக கட்டி 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. பட் அவங்களுடைய பட்ஜெட் சொல்லணும், அவங்களுடைய நீடு என்ன மாதிரியான அவங்களுடைய நீடு இருக்குது, எத்தனை பேர் ஃபேமிலியில் இருக்காங்க, எத்தனை ரூம்ஸ் வேணும், எந்த அளவுக்கு சைஸ் ஹால்ஸ் வேணும், இந்த மாதிரி அவங்களுடைய நீடு என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடணும் என்கிட்ட. அதுக்கு அடுத்தது வந்து பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறையா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு காஸ்ட் கம்மியாக ஒரு விளம்பரம் வருது, அதை பார்த்து எனக்கு அந்த அளவில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி நினைக்காம ஒரு நாமினல் காஸ்ட்டு அதுக்குன்னு இருக்கும், அந்த காஸ்ட்டு கொடுத்தா தான் அந்த ஒர்க்கு வந்து ப்ராப்பராக வந்து செஞ்சு முடிக்க முடியும். இந்த 3ஐயும் அவங்க ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக பண்ணிக்கிட்டு தான் வரணும். அவங்க இல்லை ஒரு காஸ்ட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க ஏமாந்து வீடும் கம்ப்ளீட் ஆகாமல் அவங்களுக்கு ஒரு புவர் குவாலிட்டியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கிடைக்கும். குவாலிட்டின்னு சொன்னாலும் எனக்கு இந்த கேள்வி வருது. பட் வேற ஏதாவது நம்ம பேராமீட்டர்ஸ் வச்சு செக் பண்ண முடியுங்களா? அதாவது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு என்ஷூர் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக என்ஷூர் பண்ணிக்க முடியும். அதுக்கு டிஸ்ட்ரக்டிவ் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு மெத்தடாலஜி எல்லாமே இருக்குது இன்றைக்கி. அதனால் தாராளமாக அதை வந்து பண்ணிக்க முடியும். பட் அது அப்படி பண்ணலாங்கிறதே நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. கண்டிப்பாக தெரியாது அவங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிட் மெயின்லி ஸ்மார்ட் ஹோம்ஸு, க்ரீன் பில்டிங்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அப்ளையன்சஸ், ஒரு ஸ்மார்ட் ஃபேன் ஆகட்டும், ஒரு லைட்டிங் ஸ்மார்ட் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே வந்துருச்சு. அது எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியுங்க? அதாவது இப்போ டெக்னாலஜி வந்து அப்கிரேடேஷன் ஆக ஆக வந்து நாங்களும் அப்கிரேட் ஆகிட்டு வந்துகிட்டே தான் இருக்கிறோம். அசோசியேஷன் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு செமினார்ஸ் எல்லாம் பண்ணி அப் டு டேட் என்ன டெக்னாலஜி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம், தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இன்றைக்கி வந்து எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 20 இயர்ஸ் பேக் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுமோ என்டையராக மெட்டீரியல் வைஸ் ஆகட்டும், பிளான் வைஸ் ஆகட்டும், அது ஃபினிஷிங் வைஸ் ஆகட்டும், அதே மாதிரி இது மாதிரி ஸ்மார்ட் ஹோம் பண்ணுற வைஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து டிஃபராக தான் இருக்குது இப்போதைக்கு. அது வந்து அவங்களுடைய நீடை பொறுத்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஒருத்தர் வந்து ஃபுல் ஸ்மார்ட் ஹவுஸ் வேணும் அப்படிம்பாங்க, ஒருத்தர் வந்து பார்சியல் ஸ்மார்ட்டாக இருந்தால் போதும் அப்படிம்பாங்க, ஒருத்தர் ஸ்மார்ட் ஹவுஸ் எல்லாம் வேணால் எனக்கு ஐடியல் ஹவுஸாக இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிடுறோம். ஓகே. பட் இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் 4-5 வருஷத்தில் வந்து பில்டிங்கோட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, அதாவது ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வேணால் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து வெறும் 90 rupees per square feet டோட்டல் கான்ட்ராக்ட் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வீடு. ஆனால் இன்றைக்கி வந்து நியர்லி அபவுட் 2500 rupees per square feet அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இது இடையில வந்துச்சு. பட் கோவிட்டுக்கு அப்புறம் சிமெண்ட்டு, ஸ்டீலு இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டெடியாக தான் இருக்குது. பட் லேபர் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் வந்து நமக்கு கூடி இருக்குது.
அதனுடைய காஸ்ட் வைஸாக போகுது. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கன்வென்ஷனல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ குறைஞ்சி நிறைய மாடர்ன் மெட்டீரியல்ஸு மெத்தடாலஜி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கேட்டீங்க இல்லையா, இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஹோம் இந்த மாதிரிலாம் வேணும்னு, அந்த மாதிரிலாம் போகும்போது அது காஸ்ட் வைஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். அதே மாதிரி இன்டீரியர் முந்தியெல்லாம் வந்து நாங்கள் வந்த புதுசுல எல்லாம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்தா போதும், வீடு குடி போயிடுவாங்க. பட் இன்னைக்கு வந்து ஒரு வீடு இன்னைக்கு 1 crore கட்டுறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 25 lakhs இன்டீரியர் பண்ணா தான் அவங்க போய் குடியிருக்கிற அளவுக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதையும் எல்லாரும் பண்றாங்க, இன்னைக்கு செலவு பண்ணி பண்றாங்க. அதனாலதான் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, நீங்க சொன்ன உண்மைதான். நிறைய பேர் இன்னைக்கு வந்து இன்டீரியர்கள் ஒரு கட்டாயமாகி போச்சு எல்லா வீட்லயும். பட் மெட்டீரியல் வைஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய புது மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு. மேபி லைட் வெயிட் பிரிக்ஸாக இருக்கலாம், போரோத்தம் பிரிக்ஸ் மாதிரி இருக்கலாம். ரூஃபிங் நிறைய பேர் இப்போ ஆர்சிக்கு பதிலாக நிறைய பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஷிங்கிள்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி புது மெட்டீரியல்ஸ் வருது. ஸோ எந்த மாதிரி புது மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம மாடர்னாகவும் போட்டு காஸ்ட்டையும் எதாவது கட் டவுன் பண்ண முடியுங்களா? இருக்கு. அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் சென்கோபியன்ல சிங்கிள்ஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபைபர் கிளாஸ் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபைபர் கிளாஸ் சேனலில் நம்ம போர்ட்ஸ் வச்சு பண்ணுற வீடெல்லாம் வந்துருச்சு. அது வந்து ரொம்ப எக்கனாமியாகவும் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் வீடு முந்தியெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து ஒரு 100 வருஷம் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, ஒரு 30 years இருந்தால் போதும், அதுக்குள்ளே நிறைய மாடர்னாக மாறிடுது, மாற்றிக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க மக்கள். அப்போ அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக மாடர்னைஸ் பண்ணிக்கலாம், அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ அலுமினியம் சேனல்ஸில் வந்து போர்டு வச்சு பண்ணுற மாதிரி வந்துருச்சு, பார்ட்டிக்கல் போர்ட்ஸு அந்த மாதிரி வருது. இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைவால் பார்ட்டிஷன்ஸ் அந்த மாதிரி அதுலேயே டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரேமு மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஏசி அலுமினியம் காம்போசிட் பேனல்ஸு, அது இல்லாமல் வந்து இப்போ அதில் வந்து ஸ்டீல் காம்போசிட் பேனல்ஸு, இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி புது புது மெட்டீரியல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து சில மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து அஃபோர்டபுளாக காஸ்ட் கம்மியாகிற மாதிரி இருக்குது. சில மெட்டீரியல்லாம் ஏஸ்தடிக் வைஸ் ஆகட்டும் அல்லது வந்து லைஃப் வைஸாகவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மெட்டீரியல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கன்வென்ஷனல் மெட்டீரியலோட காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ அவங்கவுங்க நீடுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து தேர்ந்தெடுக்கும். ஓகேங்க ஜி. ஆனால் இப்போது புதுசாக கட்டுறவங்க வந்து இந்த இப்போ ஸ்ட்ரென்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், பில்டிங் வெயிட் கம்மியாக நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்தால் போதும், ஆனால் ஸ்ட்ரென்த்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? அது வந்துட்டாங்க. அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா முதல்லலாம் நம்ம லோட் பேரிங் வால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து கருங்கல் கீழே வானம் தோண்டி அது கீழே கருங்கல் போட்டு அது மேலே வந்துட்டு பிளிந்தி பீம் போட்டு பிரிக் வால் கட்டி பண்ணுவோம். பிளிந்தி பீம் கூட கிடையாது அப்போல்லாம், வந்து பிரிக் ஆன் எட்ஜ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போட்டு வந்து பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து காலம் போஸ்ட் போட்டு தான் நம்ம வந்து பண்ணுறோம். காலம் போஸ்ட் போட்டு ஃப்ரேம் பண்ணி அதில் லோடை நம்ம வந்து பிளேஸ் பண்ணும்போது எதாவது ஃபில்லிங் மெட்டீரியல் வந்து நீங்கள் இடையில வால் என்ன வேணால் வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம இப்போ போரோத்தம் பிரிக் வந்திருக்கு, அது வச்சு பண்ணலாம். நாங்கள் அதில் ஒரு ரிசார்ட்டு ஈவன் என்னுடைய ஹவுஸே கூட நான் போரோத்தம் பிரிக்கில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஏஏசி பிளாக்ஸ் அப்படின்னு வந்திருக்குது, அந்த மாதிரி பிளாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்புறம் சாலிடு பிளாக்கு மாதிரி ஹாலோ பிளாக்ஸ் இந்த மாதிரிலாம் வருது. பட் இன்பில்ட் பண்ணுறது நம்ம என்ன வேணால் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து நிறையா காஸ்ட் எஃபெக்டிவ் மெட்டீரியல் இருக்குது, யூஸ் பண்ணலாம். பட் இன்னுமே சில பேர் பயப்படுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு அந்த மாதிரி பிரிக்ஸ் வந்து ஹீட் இன்க்ரீஸ் பண்ணிடும், அந்த மாதிரி தேவையில்லாமல் பயப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லை, ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் எல்லாம் வந்து ஹீட் இன்க்ரீஸ் பண்ணாதுங்க. அதாவது அதில் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எந்த இதுவும் கிடையாது. சிமெண்டீசியஸ் மெட்டீரியல் தான் அதில் இருக்குது. அதாவது இப்போ சிமெண்ட்லேயும் ஃப்ளை ஆஷ் மிக்ஸ் பண்ணுறாங்க, ஜிப்சம் மிக்ஸ் பண்ணுறாங்க, நம்ம சாண்டு மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அந்த 3 தான் ஃப்ளை ஆஷில் இருக்குது. ஃப்ளை ஆஷ் ஒரு 70% இருக்கும், சாண்டு 20% இருக்கும், ஜிப்சம் ஒரு 5% இருக்கும், லைம் இருக்கும் ஒரு 5%. அப்போ லைமு சிமெண்ட் எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான், அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அது கம்ப்ரஸ்டு பிரிக், அவ்வளோதான். ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஈவன் தோ ஃப்ளை ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா டியூ கோர்ஸில் வந்து மோனோலித்திக் ஆயிரும். இப்போ நம்ம இந்த வால் கட்டுறோன்னா இந்த வாலில் வந்துட்டு பிரிக் இருக்கும், அதில் மார்ட்டர் இருக்கும். திரும்ப ஒரு நாளைக்கு நீங்கள் இடிக்கும்போது பிரிக்கு தனியாக மார்ட்டர் தனியாக வரும். பட் ஆனால் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் வந்து அதில் அந்த சிமெண்டீசியஸ் மெட்டீரியலே இருக்கிறதுனால அது உள்ள வந்து ஹைட்ரேஷன் ஆகி அது வந்து மோனோலித்திக்காவே ஆயிரும். அதாவது ஒரே கல் மாதிரி ஆயிரும். ஆனால் அதில் என்ன நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல ஒரே ஒரு என்னன்னா, இப்போ பிரிக் அப்படின்னா அதில் போரஸ் இருக்கும், அப்போ அந்த ப்ரீத்திங் இருக்கும் அதில். ஆனால் இந்த ஃப்ளை ஆஷ் வந்து ரொம்ப ஒரு 30 டன் 40 டன் அது மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ப்ரீத்திங் இருக்காது. அந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் போதே அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ ஹீட் அதிகமாகிறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க யாரும் அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. தாராளமாக இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதான் நிறைய புரிதல் இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நார்மல் பிரிக்கை விட ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்குங்களா? இல்லை, அந்த மாதிரி டெர்மைட் குரூப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. டெர்மைட்டுங்கிறது நம்மளுடைய கீழே பூமியிலேருந்து நிலத்திலேருந்து வர்றது.
அப்போ அதுக்கு வந்து நம்ம டெர்மைட் ப்ரூஃபிங் தான் பண்ணணும். இப்போ அதுக்கு கூட நிறைய மாடர்ன் மெத்தடாலஜி வந்துருச்சு. நீங்கள் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் அண்ட் ஆல் நம்ம பிசிசி போடுறதுக்கு முன்னாடி டெர்மைட் ப்ரூவ் பண்ணி பிசிசி போட்டுருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10 இயர்ஸோ 15 இயர்ஸ் கழிச்சு டெர்மைட் வந்துச்சுன்னா திரும்ப ட்ரீட் பண்ணணும். பட் இப்போ மாடர்ன் மெத்தடாலஜியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேஸ்மெண்ட் லெவல்லே உள்ளே எல்லாம் வந்து டியூப் வந்து நம்ம பதிச்சிருவோம். டியூப்பை பதிச்சுட்டு அந்த டியூப்பை வெளியில் கொண்டு வந்து விட்டுருவோம் அங்கங்கே. இப்போ நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, அந்த ஏற்கனவே நம்ம போட்ட அந்த டெர்மைட் அந்த கெமிக்கலுக்கு பவர் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்னா திரும்ப வெளியிலிருந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்ஜெக்ட் பண்ணும்போது அது டீட்டு உள்ளே போய் டோட்டலாக பரவிடும். திரும்ப இன்னொரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸுக்கு டெர்மைட் வந்து அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இப்படி நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் மாடர்னாக வந்துருச்சு. ஓகே, நீங்க சொல்றது நான் டிஸ்ட்ரக்டிவா நம்ம பில்டிங் ட்ரில் எதுவும் பண்ண போடாமயே வேண்டியதில்லை, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் வெளியில். அந்த ஜங்ஷன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒரு நிப்பிள் இருக்கும், அதில் பம்பை கனெக்ட் பண்ணி நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா அந்த பைப் வந்து போரஸ் பைப்பாக இருக்கும் உள்ளே போட்டுருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த கெமிக்கல் வந்து த்ரூ அவுட் நம்ம பில்டிங்குள்ளே போய் ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு அந்த டெர்மைட் வந்து டோட்டலாக அரெஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இன்னொரு பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பில்டிங் கட்டினாலும் இப்போ ஏர் கிராக்ஸ் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடுது. கட்டி ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு ஏர் கிராக்ஸ் வந்துடுது. அதை அவாய்டே பண்ண முடியாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் இல்லை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதில் எது உண்மை? அதாவது வந்து அவாய்டு பண்ணலான்னு இல்லை, வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணிடலாம். அதாவது வராமையே பண்ணுறதுக்கான முயற்சி நாங்களும் பண்ணுறோம். இப்போ வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணும் கீழே ஃப்ரம் த பிகினிங்லேருந்து என்டையர் ஃபினிஷிங் வரைக்கும் LW+ அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி வராமல் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி ஃபைபர் உள்ளே போட்டுட்டு இந்த ரெக்ரான் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு பிளாஸ்டர் பண்ணோம்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் ஆகுது. பட் என்டையராக தவிர்க்க முடியறதில்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து கிரானுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் நேச்சுரலாகவே இருக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம வாங்குற அந்த பீ சாண்ட் வந்து ஒரே மாதிரி கியூபிக்காக தான் இருக்கும். அது ஒன் ஆஃப் த ரீசன். அது இல்லாமல் நேச்சுரல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இப்போ வந்து நம்மளுடைய ஹீட் வந்து நாளுக்கு நாள் வந்து டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே போகுது. அப்போ அது மாதிரி எக்ஸ்பேன்ஷன் கண்ட்ராக்ஷன்லாம் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் அதை வந்து நம்ம தவிர்க்கிறதுங்கிறது முடியாமல் போயிடுது சில நேரத்தில். பட் வந்ததுக்கப்புறம் அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா கெமிக்கல்ஸ் வந்துருச்சு. ஒன்ஸ் அண்ட் ஆல் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வராது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பீ சாண்ட் பற்றி சொன்னீங்க. நிறைய பேர்த்துக்கு பீ சாண்டுக்கும் எம் சாண்டுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. ரெண்டுக்கும் அப்ளிகேஷன் என்ன, எப்போ யூஸ் பண்ணுங்க? அதாவது வந்து அதாவது வந்து எம் சாண்ட் அப்படிங்கிறது வந்து பூச்சை தவிர மற்ற எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸுக்கும், மேசன்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், கான்கிரீட் கேஸ்டிங் ஆகட்டும், ரூப் ஸ்லாப் போடுறது, காலம் போடுறது, இந்த மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது எம் சாண்ட். எம் சாண்ட் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங் சாண்ட். கல்லை அரைச்சி சேண்டாக பண்ணி கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணுறோம். பீ சாண்ட் அப்படிங்கிறது அதுலேயே பூச்சிக்காக மட்டும். அதாவது எம் சாண்டுங்கிறது கொஞ்சம் வந்து பருபருன்னு இருக்கும், கொஞ்சம் இருக்கும். எம் சாண்டு அதை விட நைஸாக இருக்கும், பூச்சிக்காக மட்டுமே அதை தயார் பண்ணுறாங்க. அப்போ அது நம்ம யூஸ் பண்ணி பிளாஸ்டர் பண்ணுற பூச்சிக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். வேறு அப்ளிகேஷனுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம 2026க்குள்ளே போக போகிறோம். ஹவுசிங் செக்டர் வந்து இப்போ ஒரு பூமில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ 2 வகையாக என் பார்வைக்கு 2 வகையாக தெரியுது. ஒன்று வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் நிறைய பேர் போகிறாங்க. அதாவது கம்மி பட்ஜெட்டில் கம்மி இருக்கிற சைட்டில் எனக்கு அஃபோர்டபுளாக ஒரு ஹவுஸ் கட்டுறேன். சில பேர் லக்ஸுரி ஹோம்ஸும் ஒரு செக்மெண்ட் போகிறாங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்ட முடியுமோ அப்படி கட்டுறேன். ஸோ உங்களோட கணிப்புப்படி இந்த 2ல் எது பொட்டன்ஷியல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து நாங்கள் வந்த புதுசுல எல்லாம் வந்து ஒன்லி அஃபோர்டபுள் ஹவுஸ் தான். வீடுனாவே வந்து அவங்க வசிக்கிறதுக்கு என்ன வேணும். அப்போல்லாம் வந்து பெட்ரூம் அப்படின்னா 10/8 பெட்ரூம், அதே 10/10, ஹால்னா ஒரு 16/10, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே வந்து அவங்களுக்கு அது போதுமானதாகவும் இருந்தது, அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் அது வந்து இப்போ வந்து மாறிட்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மாண்டம் தான். அதாவது 2 அப்போல்லாம் 10 பேர் இருக்கிறதுக்கு அந்த வீடே அது ஓகேவா இருந்தது. இன்னைக்கு 2 பேர் இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ஸ்கொயர் ஃபீட் 8,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 16/16 பெட்ரூமு கூட வந்து வாக்கிங் வார்ட்ரோப்பு, டாய்லெட்ஸு, ஹால், பெரிய ஹாலு, இந்த மாதிரி பாஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஹவுஸ் தான் ரொம்ப பூமில் இருக்குது. வில்லாஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் பூமில் இருக்குது. இந்த அஃபோர்டபுள் ஹவுஸுங்கிறது இருக்குது. பட் அது வந்து என்ன சொல்கிறது, வில்லேஜ் சைடு இந்த மாதிரி தான் இருக்க ஒழிய. பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து இப்போ இன்றைக்கி வந்து அந்த பிக் ஹவுஸ் தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, முதல்ல எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி வச்சு நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கட்டினாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி லோன் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லை. பட் இப்போல்லாம் நிறையா எல்லா பேங்க்ஸும் வந்து ரொம்ப ஆஃபர் பண்ணுறாங்க, லோன்ஸ் எல்லாம் நிறையா ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாருமே நிறையா ஹை சேலரிடாக இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே பெரிய வீடு போகிறதுக்கு விரும்புகிறாங்க. ஓகே, இதை பற்றி பேசுறதுனால ஒரு கொஸ்டின், உங்களோட பர்சனல் அட்வைஸாக கூட இதை எடுத்துக்கலாம்.
நிறைய பேர் ஹவுசிங் லோன்ல ஒரு வீடு கட்டுறாங்க, நிறைய பேர் கேஷ் ரெடி பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சர்ல கட்டுறாங்க. உங்களோட பர்சனல் அட்வைஸ் நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, எது வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க? அதாவது அட்வைசபிள்னா கையில் பணம் வச்சுட்டு கட்டுறது தான் அட்வைசபிள். ஏன்னா நீங்கள் ஹவுசிங் லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 30 lakh மினிமமாக லோன் வாங்கினீங்கன்னா 20 years லோன் கட்டி நீங்கள் முடிக்கிறப்ப 30 lakhs இன்னொரு 30 lakhs நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாகவே கட்டியிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணணும்னா இப்போ நடக்கிற வேலையில் ஒரு 20% தான் நடக்கும் ஒர்க்கு. அதாவது பொட்டன்ஷியல் 20% தான் வீடு கட்டுவாங்க. மிச்சம் இருக்கிறவங்க கட்டவே முடியாது. அவங்க சேர்த்தவே எப்படி இருந்தாலும் சேர்த்து வச்சு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி முடியாமல் ஒரு காரியமாக இருக்குது. பட் நமக்கு ஒரு வருமானம் இருக்குது, இது ஒரு நிலையான வருமானம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கனாவே அப்போ ஆட்டோமேட்டிக்காக லோனுக்கு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடெல்லாம் கட்டி செட்டில் ஆயிடலாம், அது முள்ள கட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு மக்கள் வந்துட்டாங்க இப்போ. அதனால் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கையில் வச்சுக்கிட்டு செய்கிறது பெட்ரு. ஆனால் வந்து தவிர்க்க முடியாது. இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் லோன் வாங்கிட்டு பண்ணுறதும் ஒரு பெட்டர் தான். அதுக்கு நிறையா இப்போ ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துருச்சு. கமர்ஷியல் பேங்க்ஸு, நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வந்து எவ்வளோ அதிகபட்சமான தொகை. முந்தையெல்லாம் வந்து லேண்டுக்கு பர்ச்சேஸுக்கு கொடுக்க மாட்டாங்க லோனு. இப்போ பர்ச்சேஸ்க்கே லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியல்லேருந்தே லோன் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ்க்கே 80% வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வித்தின் 2 yearsக்குள்ளே அதிலே லோனு அந்த சைட்டில் வீடு கட்டினீங்கன்னா அவங்களே அந்த பழைய டாக்குமெண்ட்டை வச்சு அப்படியே உங்களுக்கு ஹவுசிங் லோனும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஹவுசிங் லோனில் இப்போ 85 to 90% ஆஃப் தி காஸ்ட் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக முடியுது அவங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஹவுசிங்ல பாத்தீங்கன்னா வாஸ்து தான். நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு வந்து நம்ம வாஸ்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வந்துட்டோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வாஸ்துனா என்ன, பார்க்கலாமா வேண்டாமா? அதாவது நாங்கள் வந்த புதுசுல எல்லாம் வாஸ்து கிடையாது. அந்த இடத்துக்கு எந்த மாதிரி சூட்டபிளாக இருக்குன்னு அப்படி பிளான் போட்டு கொடுத்தோம். பட் இன்ஜினியரிங்கில் இருக்குது. அது என்ன இருக்குன்னா ஓரியன்டேஷன். அதாவது எந்த பக்கம் விண்டோ வச்சா நமக்கு காற்று வரும், எந்த பக்கம் விண்டோ வச்சா வெளிச்சம் வரும், அது நம்ம மூவ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா மூவ் பண்ணுறதுக்கு எந்த பக்கம் வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படி தான் நாங்கள் பார்த்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் அது போக 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 அதெல்லாம் மருவி ரொம்பவும் வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாம் வந்து அவங்கள ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கமோ அதுக்கான இதோ வந்து இல்லாமையே வந்து பயமுறுத்திட்டாங்க. நீங்கள் இப்படி இருந்தால் வந்து உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போகும், அல்லது ஒரு சிலர்லாம் வந்து ரொம்பவும் போய் நீங்கள் இறந்து போயிருவீங்கன்னு கூட வந்து சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து வந்துருச்சு. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்துக்கிறாங்க. நாம தான் அதாவது நான் ஒரு வாஸ்து வந்த சமயத்தில் நிறையா பேர் வந்து அவர் எதனால் அவங்க வந்து லாஸ் ஆகிட்டாங்க, இப்போ கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னெல்லாம் தெரியாமையே இந்த வாஸ்து தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய அதுக்கப்புறம் செலவு பண்ணி இன்னும் சிரமத்துக்கு உள்ளானவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இப்போ வந்துட்டு புதுசாக கட்டுறவங்க புதுசாக தானே கட்டுறோம், ஏன் வாஸ்துபடியே கட்டிடலாமே, ஏன் நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் ஈவன் தோ வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து அந்த இதை வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை, பண்ணவும் முடியாது. அப்பார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து 100% பண்ணவும் முடியாது. நம்ம சைட்லேயே கூட 100% பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் நம்ம எக்ஸாக்ட் நார்த்து எக்ஸாக்ட் ஈஸ்ட் இருந்தால் தான் அந்த வாஸ்து அந்த முழு பலனும் வரும். ஆனால் நமக்கு அப்படி சைட்டெல்லாம் அமையவே அமையாது. தோட்டத்தில் கட்டினா வேணால் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனாலும் கூட அப்படி இருந்தாலுமே கூட அது ஒரு சின்ன ஒரு இதை கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் தயாராக இல்லை. எங்கிட்ட வாங்குவாங்க, பிளான் வாங்குவாங்க, உடனே யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி வாஸ்துக்காரர்கிட்ட கொண்டு போய் காமிப்பாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல எதுக்காக அந்த ப்ரொவிஷன் கொடுத்தாங்க, என்ன சிரமம் அல்லது மாற்றுறதுக்கு என்ன சிரமம்லாம் தெரியாது. இல்லை இது இங்கே வேண்டாம் இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோடு போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2-3 நாள் ஒர்க் பண்ணி அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த அவங்க கேட்ட அந்த மாறுதலை வந்து பண்ணித்தர்ற மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ கம்பல்சரியாக வாஸ்து பார்க்குறாங்க. ஈவன் தோ பெரிய பெரிய மல்டி ஸ்டோரிடு பில்டிங்கு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் கூட பார்க்க பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நாங்களும் நிறையா செமினார்ஸ் எல்லாம் அதுக்காக வேண்டி அட்டன் பண்ணிட்டு அது சம்மந்தமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பேசிக்காக ஆமாம் நிறையா நடக்குது. அதுலேயும் வந்து வாஸ்துன்னு காமனாக இருந்ததெல்லாம் இப்போ போய் நிறையா வெவ்வேறு மாதிரி வாஸ்தெல்லாம் வந்துருச்சு. இப்போ சைனீஸு வாஸ்து, பென்சுயி வாஸ்து, அப்புறம் அதுக்கு ஒரு மணி மாட்டினீங்கன்னா சரியாக போயிடும், அப்படின்னு ஒரு கிளாஸ் இந்த இடத்துல வச்சிங்கன்னா சரியாக போயிருக்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. பட் அதெல்லாம் வந்து அவ்வளோ கரெக்டாக அல்ல. பட் நாங்கள்லாம் போய் பார்த்தாரு டைரக்ஷன் தான் வாஸ்து, இந்த டைரக்ஷனில் இது இருக்கணும், இந்த டைரக்ஷனில் இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு அதை நாங்களே தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி கொடுப்போம். நான் ஏன் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்மோஸ்ட் சில டைம் செவரே வந்துடும், வந்ததுக்கப்புறமெல்லாம் இடித்து ரீஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்புங்க, அது மாதிரிலாம் பண்ண வேண்டியதே இல்லை. அதை வந்து அவங்களுடைய மனசு தான் காரணம். அது அப்படியெல்லாம் வந்து இடித்து கட்டினதை வந்து அதில் பழைய வீட்டை போட்டு ஆல்ட்ரு பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதில்லை.
அவங்க ஆஸ் யூஸ்வல் இருக்கலாம். அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வாஸ்துங்கிறது ஒரு அப்படி இருக்கிறதா வச்சுட்டாலும் கூட ஒரு பர்சன்டேஜ் தான். அது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. தீதும் நன்றும் பிறதர வாரா. அதனால வந்து நாம வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் புதுசாக கட்டினா வேணால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய இது சொல்லி ஆகணும். நிறைய பேர் டிவி எல்லாம் இந்த டைரக்ஷன்ல வைக்கணும், வாட்ச் வரக்கூடாது. ஏன்னா டிவி கண்டுபிடிச்சப்போ வாஸ்துக்கு அப்புறம் தான் டிவி வந்துருக்கு. அதான் அது நீங்க சாப்பிட்றது கூட இந்த டைரக்ஷன்ல உட்காந்து சாப்பிடணுங்கிற மாதிரி அளவுக்குலாம் வந்துருச்சு. பட் இதெல்லாம் வந்து அதனுடைய ஒரு என்ன சொல்றது மைத்து தான். அதாவது வந்து அவங்களுடைய ஒரு மூட நம்பிக்கையினுடைய ஒரு இதுல தான் வருது. அது எல்லாமே ஒருத்தர் சொல்லிட்டா அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் இதனால தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அதை செய்யறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்ரீசக்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து ரெசிடென்ஷியல் மட்டும்தான் பண்றோமாங்க, இல்ல வேற என்னென்ன மாதிரி சர்வீசஸ்? நாங்கள் வந்து ரெசிடென்ஷியல் பண்றோம், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் பண்றோம், அப்புறம் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கும் பண்றோம். அதில் அதுபோல் டெவலப்மெண்ட்ஸு, அந்த டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்றோம். இப்போ கமர்ஷியல் ஸ்பேசஸ்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். அது எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு கிளைண்ட் வந்து அவங்க கிட்ட ஸ்பேஸ் இருக்குன்னா கமர்ஷியலாக பண்ணால் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸாக இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கும். அதாவது அது வந்து அப்போ அக்கார்டிங் டு த பிளேஸு. இப்போ நீங்கள் ஈரோட்டில் இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வேல்யூ இருக்கும். அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்களே அதுக்கான ஐடியாவும் கொடுத்துருவோம். இதே இன்னும் கொஞ்சம் ரிமோட்டில் போனால் அங்கே என்ன மாதிரியான கமர்ஷியல் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் கொடுத்துருவோம். இன்னொரு டவுட், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிவில் இன்ஜினியருக்கும் ஒரு ஆர்கிடெக்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரெண்டு வார்த்தையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியர்னா என்ன தெரிஞ்சுக்கணும், ஆர்கிடெக்ட்னா என்னன்னு கிளைண்ட்டுக்கு புரிய வைப்பீங்க? அதாவது வந்துங்க, சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறவர் வந்து டாப் டு பாட்டம் எல்லா ஒர்க்கையும் பார்க்குறவர். இப்போ சாதாரணமாக ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு 6000 வீடு கட்டுறாங்கன்னா அவரே பிளான் கொடுத்துருவாரு, அவரே டிசைன் கொடுப்பாரு, அவரே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எஸ்டிமேட் கொடுப்பாரு, என்டையர் அதுக்கான எலிவேஷன் என்டையராக அவங்களே பார்த்துருவாங்க. அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கீ கொடுத்துருவாங்க. பட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் அவங்க வந்து ஒரு புது இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி புது விதமான வடிவத்தில் ஒரு கட்டடம் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியாவில் வந்து வடிவமைக்கணும் அப்படின்னா அவங்க எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரியான பில்டிங்ஸ் எல்லாம் வரணும் பெரிய லேண்ட்ஸ்கேப்பிங்கில் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறவங்க தான் ஆர்கிடெக்ட். இதுதான் சிம்பிளாக சொல்ல போனால் இவ்வளோதான். அவங்க வந்து டிசைனை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆமா, சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா பாத்துக்கிறவங்க வந்து. ஓகே. அதே மாதிரி சில பேர் இப்போ நிறைய பேர் ஹோம்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது அப்படிங்கும்போது நிறைய பேர் இப்போ ஒரு தப்பான புரிதல்ல இருக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஒரு பிளானை மட்டும் ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட வாங்கிட்டு நம்மளே கான்ட்ராக்ட் தனியா விட்டு ஒரு மேசனாலோ மேஸ்திரி வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசுறத பார்க்க முடியுது. பட் என்னென்ன அப்படி பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க வந்து பிளான், நாட் ஒன்லி பிளான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா பிளான் அப்படிங்கிறது அது இனிஷியல் ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம ஒவ்வொரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா மெட்டீரியல் கூட அவங்க போய் கடையில் பார்த்து ஒரு டைல் இருக்குது, இந்த டைல் எனக்கு பிடிச்சிருக்கு அல்லது இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க வாங்கலாம். ஆனால் அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு காமன் மேனுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நாங்கள் படிச்சுட்டு அது தொடர்ந்து அனுபவப்பட்டு நிறையா செமினார்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி புதுசாக வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து அதை எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது, அது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒருத்தர் ஒரு மெட்டீரியல் போய் கடையில் வாங்குறாருன்னா அது அவருடைய உபயோகத்துக்கு பொருத்தமாக இருக்குமாங்கிறதே அவருக்கு தெரியாது. கடைக்காரர் சொல்கிறாரு, வாங்கிக்குவார். அப்போ அதை கொண்டாந்து மாட்டி வச்சுருப்பாங்க. ஒன்றா உபயோகம் இல்லாமல் போகும் அல்லது அதுக்கு உபயோகப்படுத்த தெரியாமல் போகும். இப்படியெல்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக அவங்களாவே பண்ணிக்கிறதுல வந்து அவங்க லாஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்ஜினியருக்கு கொடுத்தா அவருக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கண்டிப்பாக வந்து ப்ரைவேட்டில் பண்ணுறவங்க வந்து நாங்கள் பண்ணி கொடுக்கறத விட அதிகமாக தான் வந்து செலவு பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு விட அவங்களால கம்மியான எந்த மெட்டீரியலையும் ப்ரிக்யூர் பண்ணவே முடியாது. எந்த விதத்துலையும் அவங்களுக்கு கம்மியாக வந்து கிடைக்காது. இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டுடைய என்ன காஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு 5000 சொல்கிறாங்களா, நமக்கு ஒரு 4000 கொடுத்தாங்க அப்படின்னா 4000 நம்ம வாங்கிட்டோம், சீப்பாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலுமே அந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் 3000 அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு வந்து தெரியாது. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மேஸ்திரியை வச்சு அவங்கள வச்சு பண்ணும்போது அவங்க சரியாக பண்ணுறாங்களான்னு யார் மானிட்டர் பண்ணுறது? அவர் வந்து சரியாக பண்ணுவாரான்னு எப்படி தெரியும்? அவங்க என்ன பண்ணிப்பாங்க, யாரோ ஒருத்தர் அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவர் பண்ணி கொடுத்தாரு, அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி தான் அவர்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் அவர் சரியாக தான் பண்ணுறாராங்கிறத யார் மானிட்டர் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேஸ்திரிலாம் எங்கிட்ட வந்து வேலை செய்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க.
ஏன்னா தனியார்கிட்ட போய் வேலை செய்யறதுக்கு தான் விருப்பப்படுவோம். நாங்கள் வந்தால் நாங்கள் கண்டிஷன் பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 1 மீட்டர் தான் பிரிக் வால் வைக்கணுமோ, இது மாதிரி பிரிக்கெல்லாம் டோட்டலாக சோக் பண்ணி தான் வந்து கட்டணும் அப்படிமோ, மிக்ஸி 3 தடவை பண்ணி தான் நீங்கள் கட்டணும் அப்படிமோ, அதே மாதிரி எவ்ரி 3 லேயர்ஸுக்கு வந்து நம்ம அயன் ஹோப்ஸ் இந்த ஸ்டீல் எல்லாம் வச்சு தான் பண்ணணும் அப்படிமோ, இப்படி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் காலம் போஸ்ட் போட்டால் வைப்ரேட்டர் இல்லாமல் போடக்கூடாதுமோ, அதே மாதிரி ஸ்லாப் போடும்போது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேராமீட்டர் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுவோம். இது என்னடா இந்த ஆள் வந்துட்டு இதையெல்லாம் செய்ய சொல்கிறான், ப்ரைவேட்டில் போனால் அவங்களுக்கு தெரியாது எதுக்கு செய்யணும் அப்படின்னு தெரியாது, இவங்க செய்யறதான். ஈவனும் நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல வந்து இப்போ 90 டிகிரிக்கே இருக்காது பில்டிங், அவன் தப்பு பண்ணியிருப்பான், கேட்டா இல்லைங்க அது வாஸ்துப்படி கொஞ்சம் இழுத்து வைக்கணும் அந்த மூலையில, அதனால இழுத்து வச்சுட்டேன் அப்படின்றோம். அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது, அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் இல்ல அது கொஞ்சம் ரிஸ்க்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு லோட் பேரிங் என்னன்னு தெரியாது, ஒரு கேண்டிலீவர் என்னன்னு தெரியாது. நிச்சயமா ரிஸ்க். ஆனா வந்து இது எல்லாமே எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு கட்டி பூசி டைல் ஒட்டினா பெயிண்ட் அடிச்சா பாக்குறதுக்கு இருக்குமோ இல்லையா, பட் அதெல்லாம் லைஃப் ஆஃப் தி பில்டிங் வந்து அஃபெக்ட் பண்ணும். நீங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிற பில்டிங் பார்த்தா 10 to 15 இயர்ஸ்லயே ஸ்பெல் அவுட் ஆகும், வால்ல நிறைய கிராக்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்து நிறைய அவங்க யூஸ் பண்றதுல எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லையும் டோரு விண்டோஸ்ல இருந்து வேற எல்லா டேப்ல இருந்து எல்லாமே வந்து அதுக்குள்ளேயாவே வந்து எல்லாம் டேமேஜ் ஆகி போயிடும். அந்த மாதிரி தான் லைஃப்பில் தான் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அது இப்போதைக்கு தெரியாது அவங்களுக்கு. பெயிண்ட் அடிச்சிட்டோம் பார்த்தா நல்லா இருக்குது, யார் செஞ்ச என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியனுக்கு வருவாங்க. ஆனால் அது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரை வச்சு பண்ணாங்கன்னா அதனுடைய ஃபினிஷிங்கும் குவாலிட்டியும் நிச்சயமாக அவங்க தனியாக பண்ணும்போது கொண்டு வரவே முடியாது எந்த சூழ்நிலையிலையும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ இத்தனை ஒரு என்ஜினியரிங்னா ஒரு டீம் வச்சுருப்பீங்க. இப்போ மேசன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு டீம் வச்சுருப்பீங்க, ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு டீம் வச்சுருப்பீங்க, கார்பெண்டருக்கு ஒரு டீம் வச்சுருப்பீங்க. ஸோ இத்தனை டீமை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணணும், கரெக்டாக அதுக்குன்னு ஆள் விடணும். ஒரு டீமை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு நாங்கள் மட்டும் பார்க்கறது இல்லை, எங்களுக்கு கீழே வந்து சைட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, மேஸ்திரிஸ் இருக்காங்க, நீ சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்காங்க. நாங்கள் வந்து அதையெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமாக வச்சுருக்கிறோம். எந்தெந்த நேரத்தில் என்ன செய்யணும், ஃபவுண்டேஷன் எடுக்கும்போது என்னென்ன செய்யணும், அதுக்கு அடுத்து வரும்போது என்ன செய்யணும், அப்போ இந்த ரெண்டும் நடக்கும்போது இன்னொன்று என்ன செய்யணும், அந்த ஒர்க்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறோம். அந்த சிஸ்டத்துப்படி ஒரு பில்டிங் ஆரம்பித்தாவே நாங்கள் அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் கொண்டுட்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கை ஆரம்பித்து ஒரு பேஸ்மெண்ட் முடியறதுக்குள்ளேயே நம்ம வுட் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் வுட் வந்து சீசனிங் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் ஆனால் அவங்க ப்ரைவேட்டில் பண்ணுறவங்களுக்கு அது தெரியாது. நாளைக்கு எப்போ நிலவு நிறுத்தணுமோ அன்னைக்கு தான் அதை யோசிப்பாங்க, இன்னைக்கு மரம் வாங்கணும்னு. அப்போ போய் வாங்கிட்டு வந்து வச்சாங்கன்னா அதெல்லாம் சுண்டி போயிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அது மாதிரிலாம் இருக்குது. சில டைமில் பார்த்தீங்கன்னா சில மெட்டீரியல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கினா தான் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபிட் பண்ணி அதை ஒழுங்குபடுத்த முடியும், எடுத்து வச்சிருவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பைப்பு மாட்டுங்க, அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்து மாட்டிக்கிறேன் ஃபிட்டிங்குவாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தால் அது சூட் ஆகாது, திரும்ப டைல் உடச்சி எல்லாத்தையும் உடச்சி அதுக்காக மாற்றி ஆல்ட்ரு பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். அதை வந்து நாங்கள் ஒரு சிஸ்டமாகவே வச்சுருக்கோம். இன்ஜினியரிங் எங்கள் கம்பெனியில் சிஸ்டமாகவே வச்சுருக்கோம். அதை எங்கள் எல்லாரும் சூப்பர்வைசர்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு புது பில்டிங்க்கு நீங்கள் இப்படி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க, அடுத்தடுத்துன்னு சில பேர் வந்து கேட்பாங்க, ஒரு எக்ஸிஸ்டிங் எனக்கு ஹவுஸ் இருக்குது, அதை நீங்கள் ரெனோவேட் பண்ணி கொடுங்க, ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க? இது ரெனோவேட் பண்ணுறது பெட்டரா, இல்லை நீங்கள் புதுசாக டோட்டலாக கிரவுண்ட்லேருந்து புதுசாக கட்டுறது பெட்டரா? எது நீங்கள்? அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு அந்த லைஃப் ஆஃப் தி பில்டிங்கை பார்ப்போம். அது எந்த அளவுக்கு லைஃப் ஆகிருக்கு, அது இன்னும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத ஈவன் நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த பில்டிங் லைஃப் இருக்குது அப்படின்னா அப்போ அது ரினோவேட் பண்ணுற காஸ்ட்டும் புதுசாக கட்டுற காஸ்ட்டுக்கு உள்ள வேரியேஷன்ஸ் பார்ப்போம். கண்டிப்பாக அது வந்து ரெனோவேட் பண்ணுறது காஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னா ரெனோவேட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். பட் இதே ரொம்ப இப்போ கூட ரீசெண்டாக ஒரு எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங் வந்துச்சு, அது போய் பார்த்துட்டு நாங்கள் வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு எஸ்டிமேட் போட்டால் அது ரொம்ப காஸ்ட் ஆகி போச்சு. அப்புறம் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டோம், நீங்கள் இப்படியே இன்னொரு 1 or 2 இயர்ஸுக்கு இருங்க, அதுக்கப்புறம் டெமாலிஷ் பண்ணிவிட்டு கட்டுறதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நாங்களே அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு பில்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஓல்டன் பேட்டர்னாக இருக்குது. அது நியூ பேட்டர்னுக்கு மாற்றும் போது வந்து நிறையா செலவாகும், நிறையா உடைக்கிறது இது மாதிரி எல்லாம் வரும். அப்படி உடைச்சாலும் அதனுடைய லைஃப்பும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பில்டிங்கினுடைய லைஃப் என்னவோ அதே லைஃப் தான் இதுவும் கிடைக்கும், நம்ம புதுசாக பண்ணுறதுக்கான லைஃப் கிடைக்காது. அப்போ அந்த காஸ்ட்டு வந்து டோட்டலாக வேஸ்ட்டு தான். அதனால் அந்த பில்டிங் எந்த மாதிரியான தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத கணித்து தான் அதை பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் வீடு கட்டிடுறாங்க, பட் நிறைய பேருக்கு மெயின்டைன் பண்ண தெரியறது இல்லை. இம்ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறையா செலவுகள், ரிப்பீட்டட் எக்ஸ்பென்சஸ் நிறையா வருதுங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயம் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? அதாவது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு பீரியாடிக்கெலாம் பெயிண்டிங் பண்ணணும். அதே மாதிரி இந்த டைல் ஜாயிண்டிங்கு,
அந்த டாய்லெட்டில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸு இதையெல்லாம் பீரியாடிக்கெலாம் வந்து அதை வந்து திரும்ப திரும்ப வந்து அது வந்து பண்ணணும். அதே மாதிரி ஒயரிங்க்கு இது எல்லாத்தையும் வந்து பீரியாடிக்கெலாம் வந்து எலக்ட்ரிஷியன் செக் பண்ணணும். ஏன்னா ஒரு வாரத்தில் ஷார்ட் ஆச்சுன்னா அது நிறையா வந்து பெரிய பெரிய வேலைகள் வந்து கொண்டு வந்து விட்டுரும். அப்ளையன்சஸ் எல்லாம் வந்து போயிடும். அந்த மாதிரியான ஒரு திங்ஸ் எல்லாம் வரும். அதனால் வந்துட்டு எப்படி ஒரு டாக்டர் வந்து நீங்கள் வருஷம் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி அட்லீஸ்ட்டு ஒன்ஸ் இன் 3 இயர்ஸு அந்த கன்சர்ன் டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு அவங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. பில்டிங்க்கு இதுதான் லைஃப் டைம்னு தான் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது வந்து இப்போ நாங்கள் வந்து சிமெண்டில் கட்டக்கூடிய காலம் போஸ்ட் போட்டு கட்டுறோம். இந்த மாதிரி கட்டக்கூடிய பில்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து 75 இயர்ஸ் வந்து லைஃப், அதாவது நாங்கள் வந்து கொடுக்கறது அசூர்டு லைஃப்னு சொல்லி கொடுக்கறது. பட் அது 100 தாண்டி கூட இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற அசூர்டு லைஃப் அப்படிங்கிறது 75 இயர்ஸ். ஓகே. ஃப்ளோரிங்கை பற்றி பேசுனீங்க, அதனால் அதில் ஒரு டவுட் எனக்கு. சில பேர் ஸ்டோன்ஸ் போவாங்க, கிரானைட், மார்பிள்ஸ் போவாங்க. சில பேர் டைல்ஸ் இப்போ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதில் ஒரு டிபேட் இருந்துகிட்டே இருக்கும், எது பெட்டர்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அதாவது அதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். இது டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அது மேனுஃபேக்சரிங்கு, அதனால் வந்து நிறைய மாடல்ஸு டிசைன்ஸு இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு ஒரு சிலர் அதை தான் விரும்புவாங்க. இப்போ 8x4 ஈவன் தான் இப்போ 12x3 கூட டைல்ஸ் வந்துருச்சு. அவ்வளோ பெரிய பெரிய டைல்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. அதனால் அதில் போவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிரானைட்டு தான் எனக்கு வேணும், ஆனால் அதுதான் ரிலையபிள். கிரானைட்டு டைலை விட டைல் உடஞ்சிரும், ஏதாவது விழுந்தா கூட கிரானைட் வந்து உடையாது அப்படின்னு சொல்லி கிரானைட்டில் போவாங்க. இன்னும் சிலர்லாம் வந்து மார்பிள், இப்போ கிட்டத்தட்ட மார்பிள் ஓரளவுக்கு யாரும் வந்து ஆர்டினரி மார்பிளில் வந்து போகிறதில்ல. இட்டாலியன் மார்பிள் போவாங்க. அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்கு காஸ்ட் வைஸாக பார்க்கணும். காஸ்ட் வைஸாக சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னா டைல் தான், அந்த மாதிரி தான் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரானைட்டு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணலாம்னு நினச்சா இட்டாலியன் மார்பிள். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பென்ஸுக்கு தகுந்த மாதிரி போய்க்கிறோம். ஓகே. ஆமாம். எனக்கு உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சில கேள்விகள் மட்டும். அதாவது நீங்கள் ஒரு ஜாபை விட்டுட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சீங்க, நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எனி பிஸ்னஸ் நம்ம எப்படி ப்ராஃபிட்டபுளாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இந்த பிஸ்னஸுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய வெவ்வேறு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிகள் வெவ்வேறு மாதிரியான இதுக்கெல்லாம் வந்துச்சு. ஆனால் நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் இதுதான். நாம் இதை விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸுக்கு போகிறோன்னா அது தெரியாது. இன்னொருத்தரை நம்பி தான் நம்ம அதில் போய் இறங்கணும். பட் இதில் நமக்கு நூக் அண்ட் கார்னர் தெரியும். அந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு. நான் வந்து இதில் வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெடிகேஷன் ஆஃப் ஒர்க்கு, குவாலிட்டி, அப்புறம் வந்து இது அவங்க லோக்கலில் தான் நாங்கள் மெயினாக பார்த்து எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமராக இருப்பாங்க. ஒரு வீடு கட்டுறவங்க அவங்க சன்னுக்கு அவங்க சொந்தக்காரங்க யார் கூப்பிட்டு நிறைய அப்படி இருக்காங்க. அது மாதிரி அவங்க எல்லாருமே இன்ன வரைக்கும் எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய வந்து, ஏன்னா சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறக்குள்ளேயாவே நிறையா கான்ட்ரா வந்து சண்டை கட்டிட்டு போனாங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் கிடையவே கிடையாது. எந்த வீட்டையும் நாங்கள் பாதியில் நிறுத்தினதும் இல்லை. அது மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு முடிச்சு கொடுத்துட்டு தான் நாங்கள் வருவோம். அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான சப்போர்ட்டையும் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் டெடிகேட்டாகவும் கஸ்டமர் இஸ் த கிங் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அவங்க என்னப்பா இப்படி கேட்குறாங்க, இதெல்லாம் ஜெயி சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வீடு தான். ஏன்னா அவங்க வந்து லைஃப்பில் ஒரு வீடு கட்டுவாங்க. அதில் நாம் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்காம போயிட்டாவோ அல்லது தவறாக செஞ்சுட்டாவோ அவங்க காலத்துக்கும் அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் நம்ம ஞாபகம் தான் வரும். ஐயோ இப்படி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்களே, இந்த இடத்துக்கு இப்படி என்னால் இப்படி முடியலையா அப்படிங்கிற மாதிரி வரும். அதெல்லாம் வராமல் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாதிரி எல்லா பிஸ்னஸ்லேயும் எல்லாரும் கடைப்பிடிச்சாங்கன்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து முன்னெடுத்து செஞ்சாங்கன்னா, டெடிகேஷனாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக ப்ராஃபிட்டபுளாகவும் அவங்க சக்ஸஸாகவும் கொண்டு போகலாம். ஓகே, அது ரொம்ப கரெக்டான பாயிண்ட், அருமையான பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது வந்து நம்மளுக்கு ஒரு ரூட்ல போகும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லுவாங்க. பட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரூட்டை நம்ம தவறாம போயிட்டே இருந்தோம்னாலே நம்ம அதில் ஜெயிச்சோம். நிறைய இடத்துல எங்களுக்கு தொய் வந்திருக்கு, ஐயோ தொய் வாய் போச்சு, இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகலாமா அப்படிங்கிற அப்படி போகக்கூடாது. அது வந்து அப்பண்டிக்ஸுங்கிறது எல்லா பிஸ்னஸ்லையும் எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் வர்றதான். பட் நாம் அதை வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி போயிட்டோம்னா கண்டிப்பாக சக்ஸஸுக்கு போயிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ 2026 நீங்கள் உங்களுக்கு ஒரு யங்கர் செல்ஃப் ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எது சொல்லுங்கள்? அதாவது நாங்கள் படிக்கிறப்போலாம் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் தியரட்டிக்கல் ஓரியண்டாக இருக்குது. டிகிரி படிச்சுட்டு ஒருத்தர் வந்து உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வீடை பார்த்து பண்ண முடியுமான்னா நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும்னா வேற ஒரு கன்சர்னில் அவங்களுக்கு எந்த லைன் பிடிக்குதோ, அவங்க வந்து ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது வந்து ரெசிடென்ஷியல் இந்த செக்டாரில் போகிறவங்களா இருக்கலாம், கமர்ஷியல் செக்டாரில் போகிறவங்களா இருக்கலாம். எந்த செக்டாரில் போகிறவங்க
அது மட்டும் இல்லாமல் சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது வந்து வேல்யூவேஷன் இருக்குது, இது மாதிரி வந்து டிசைனிங் இன்ஜினியர்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சரல் டிசைனர்ஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா, அதாவது ஒரு எண்ணிலடங்காத ஆப்பர்ச்சுனிட்டி சிவில் இன்ஜினியர்ஸில் இருக்குது. அது மட்டுமே ஒரு நாளைக்கு சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் அது மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சைடு இப்படி எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது அதை தாண்டி தனியாக வந்து பண்ணணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர்கிட்ட, அது அவர்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ அவங்ககிட்ட போய் 1 or 2 இயர்ஸு அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து செஞ்சாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களால நிற்க முடியும். ஆனால் இது மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. என்ன வீடு கட்டுறதானே, மேஸ்திரியெல்லாம் கட்டுற நம்ம கட்ட பண்ணணுமான்னு வந்து இறங்கி அவங்களும் அந்த வீட்டுக்காரையும் கஷ்டப்படுத்தி முடிக்க முடியாமல் அவங்களும் நஷ்டத்துக்கு ஆளாகி அப்புறம் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வர்றவங்களுக்கெல்லாம் என்னுடைய அட்வைஸ் வந்து 1 or 2 இயர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ அதில் போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் அதனுடைய நூக்கன் காரில் தெரிஞ்சுக்கிட்டு வந்து செய்யுங்க. ஓகே. ஸோ இப்போ ஸ்ரீசக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் மோர் தென் 30 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ஆச்சு. இப்போ எனக்கு வந்து 46 வந்தால் 26 வந்தால் 40 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக. உங்களோட கீ ஸ்டோன், என்னோட ரொம்ப மெமரபிளான ஒரு சக்ஸஸ் ப்ராஜெக்ட் நல்லா எனக்கு இப்போ மனசில் நிற்கிறேன்னு நீங்கள் இல்லை, அதாவது எனக்கு கிட்டத்தட்ட எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்படிதான். பர்டிகுலராக ஒரு ப்ராஜெக்டையும் நான் வந்து சொல்ல விரும்பலை. அதாவது நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன் அண்ட் அரவுண்டு தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நாட் ஓன்லி நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, இன் அண்ட் அரவுண்ட் தமிழ்நாடு. ஈவன் ஒசூரில் கூட வந்து நான் ஒரு பில்டிங் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா காலையில் இங்கே குர்லா எக்ஸ்பிரஸில் போவேன், அதெல்லாம் பார்த்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு திரும்ப ஈவினிங் அங்கேருந்து ஒரு காண்டி ட்ராவல்ஸ் ஈவினிங் 3:30 மணிக்கு வந்துடுவோம். அந்த மாதிரிலாம் போய் கூட வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். பட் என்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து என்னுடைய குழந்தைகள் மாதிரி தான். அதனால் இதுதான் பெட்ரு, இந்த குழந்தை தான் நல்ல குழந்தை, இந்த குழந்தை நல்ல குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அதான் சொன்ன மாதிரிங்களேன், நான் வந்து என்னுடைய ப்ராஜெக்டில் பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே இன்றைக்கி என்னோட கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் எல்லாம். அதுதான். சூப்பர். ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய பிராண்ட், ஒரு நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்கீங்க. ஸ்ரீசக்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ கிளையன்ஸ் யாராச்சும் இது பார்க்குறாங்க, அப்ரோச் பண்ணுவோம், என்கொயரி பண்ணோம் அவங்க ப்ராஜெக்ட்டுக்குன்னா உங்களை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எங்கே இருக்கீங்க? அதான் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 9842730055. அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து kailasan@gmail.com அதில் வந்து மெயில் ஐடி இருக்குது. ஸ்ரீசக்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 55@gmail.com அந்த மெயிலையும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் எங்கள் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சித்தோட்டிலேருந்து கோபி போகிற வழியில், சித்தோட்லேருந்து 2 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தயிர்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்குது. நீங்கள் அந்த ஆஃபீஸ் கூட பாருங்கள். ரொம்ப ஆஃபீஸையே ரொம்ப ஐகானிக்காக பண்ணியிருக்கோம், ஒரு ஐ கேச்சிங்காகவும். அந்த இடத்த ஒரு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸே வந்து ஒரு ஐகானிக்காக வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி இருக்குது. யார் வேணாலும் அவங்க வந்து அது என்ன சொல்கிறது, நான் ரெஸ்ட்ரிக்டட் டைம், அவங்க எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுதான் நாங்கள் கொடுக்குறது. எந்த கிளைண்ட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம். இப்போ நான் மட்டும் இல்லாமல் என் கூட வந்து சைட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் என்னுடைய சன்னு வந்து இப்போ வந்து இதே ஃபீல்டில் சிவில் இன்ஜினியரிங் வந்து நாங்கள்லாம் வந்து டிப்ளமோ முடித்து பிஇ முடித்தோம். அவர் வந்து பிஇ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்டெக் வந்து பண்ணியிருக்கிறாரு. அவரும் இப்போ எங்கள் கூட தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு அதிகமான டெக்னாலஜி அப்கிரேடில் இனி வரக்கூடிய பில்டிங் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். ஸ்ரீசக்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரோடு பேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம். மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பண்ணியிருப்போம். ஸோ மோர் தென் 100 ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவல் வில்லாஸ் பண்ணியிருப்போம். கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் பண்ணி தரோம். மக்கள் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து நிறைய எரர்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4Dங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 3Dயோடு சேர்த்து நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் மெசேஜ் போட்டு அதில் ஃபோட்டோஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திரும்பி நீங்கள் மேனுவல் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் எவ்ரிடே ஜஸ்ட் அந்த ஆப் யூஸ் பண்ணி இன்புட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டா அதே உங்களுக்கு ரிப்போர்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். உங்களோட ஒரு ஒர்க்கு வந்து மேஜராக அது குறைச்சிடும். பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அந்த மாதிரி போகும்போது நிறைய டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கே மரத்தை கொண்டு வந்து கட் பண்ணணும்லாம் இல்லை. இப்போ ஆல்ரெடி வந்து ஃபேக்ட்ரிஸ் நிறைய பேர் வச்சுட்டாங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணவே போதும். ஸோ அந்த மாதிரி மாடுலராக வந்துச்சு நிறையா. ஆனால் இப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அவங்க நம்மள மாதிரி ஒரு ஆர்சிசியில் போக மாட்டாங்க. மெயினாக அவங்க
ஒரு உடன் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து வெயிட் ஓவராலாக குறைஞ்சிரும் வீட்டுக்கு. ஸோ அவங்க ஜஸ்ட் ஒரு ட்ரக் வச்சு ஒரு வீடையே செஞ்சு ட்ரக்லேயே கொண்டு வந்து மவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லேபர்ஸ் எல்லாத்தையும் யுனைட் பண்ணி ஒரு லேபர் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கூட பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கட்டிட்டோம், மெயின்டெனன்ஸ் ஒரு 10-15 இயர்ஸ் ஆச்சு, மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா யாரும் எதிர்பார்க்காம ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதில் போயிட்டோம்னா இப்படி எனக்கு ஒரு கார்பெண்டர் தேவை, இந்த லொக்கேஷன் கொடுத்தா எப்படி ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்ஸுக்கும் அந்தந்த ஸ்பெஷலைஸ்டு பீப்புளை ஈஸியாக சோர்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம டிஜிட்டலாக வந்து அதை வந்து நம்மளால பண்ண முடியும்.